பிரைஸ் தி லார்ட். 16th ஜூலை இன்றைக்கான வார்த்தை 1000 மடங்கு. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு உபாகமம் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் இருக்கிற நிலையை வச்சு உங்களை நீங்களே குறைவாக நினச்சிக்காதீங்க. தேவன் உங்களுக்கு சின்ன ஆசீர்வாதத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறாரு. குறைவுள்ளதை நிறைவாய் மாற்ற விரும்புகிறாரு. கண்ணீரிலிருந்து சந்தோஷத்துக்கு மாற்ற விரும்புகிறாரு. போராட்டத்திலிருந்து உங்களை ஒரு சாட்சியாய் மாற்ற விரும்புகிறாரு. 1000 மடங்கு அப்படிங்கிறது வெறும் எண்ணிக்கையில் மாத்திரம் இல்லைங்க. தேவன் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தம்முடைய கிருபையினாலையும் ஆசீர்வாதத்தினாலையும் உங்களை நிரப்புறதுக்கு அவர் உண்மையுள்ளவராயும் வல்லமையுள்ளவராயும் காணப்படுகிறாரு. 1000 மடங்கு அப்படின்னா எல்லாமே தாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஊழியத்தில் குடும்ப சமாதானம், பொருளாதார தீவைகள் எல்லாம் வச்சு தேவன் கொடுப்பாருங்க. முற்பிதாக்களுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எதையுமே மறக்க மாட்டாருங்க. குறித்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு இறுதி முடிவு இல்லைங்க. தேவனை முதலாவது தேடி அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். போய்